ओम शांति 13 मई 2024 बाप दादा मधुबन मुरली। मीठे बच्चे, तुम यहाँ मनुष्य से देवता बनने ट्यूशन लेने आए हो, कोड़ी से हीरा बन जाते हो। இனிமையான குழந்தைகளே, இங்கே நீங்கள் மனிதர்களிலிருந்து தேவதையாவதற்காக டியூஷன் எடுப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். சோழியிலிருந்து வைரமாகி கொண்டிருக்கிறீர்கள். प्रश्न, तुम बच्चों को इस पढ़ाई में कोई भी खर्चा नहीं लगता है, क्यों? குழந்தைகளாகிய உங்களுக்கு இந்த படிப்பில் எந்த செலவும் இல்லை, ஏன்? उत्तर, क्योंकि तुम्हारा बाप ही टीचर है। बाप बच्चों से खर्चा कैसे लेंगे? बाप का बच्चा बने हैं, गोद में आए तो वर्ष के हकदार बन जाते हैं। तुम बच्चे बिना खर्च कोड़ी से हीरा जैसा देवता बन जाते हो। भक्ति में तीर्थ करेंगे, दान पुण्य करेंगे तो खर्चा ही खर्चा है। यहाँ तो बाप बच्चों को राजा ही देते हैं, सारा वर्षा मुफ्त में दे देते हैं। पावन बनो और वर्षा ले लो। ஏனென்றால் உங்களுடைய தந்தை டீச்சராக இருக்கிறார். தந்தை குழந்தைகளிடம் கட்டணம் எப்படி வசூலிப்பார்? தந்தையின் குழந்தையாகி மடியில் வந்துவிட்டால் சொத்துக்கு உரிமையாளராகி விடுகிறீர்கள். குழந்தைகளாக நீங்கள் சோழியிலிருந்து வைரம் போன்ற தேவதையாகிறீர்கள். பக்தியில் தீர்த்த யாத்திரைகள், தான புண்ணியங்கள் செய்வதால் செலவுகள் தான் அதிகம். இங்கே தந்தை குழந்தைகளுக்கு ராஜ்ய பதவி கொடுக்கிறார், அனைத்து ஆஸ்தியும் இலவசமாக கொடுக்கிறார். தூய்மையாக மாறுங்கள், ஆஸ்தியை அடையுங்கள். ஓம் சாந்தி. बच्चे समझते हैं कि हम स्टूडेंट हैं, बाप के स्टूडेंट। क्या पढ़ रहे हो? हम मनुष्य से देवता बनने की ट्यूशन ले रहे हैं। हम आत्माएं परमपिता परमात्मा से ट्यूशन ले रहे हैं। अभी समझ गए हैं कि जन्म बाई जन्म अपने को देह समझते, ना कि आत्मा. பாபா சொல்கிறார், நாம் மாணவர்கள் என குழந்தைகள் புரிந்து கொள்ளீர்கள். தந்தையின் மாணவர்கள் என்ன படித்து கொண்டிருக்கிறீர்கள்? நாம் மனிதர்களது தேவதையாக டியூஷன் படித்து கொண்டிருக்கிறோம். ஆத்மாக்களாகிய நாம் பரம்பிதா பரமாத்மாவின் டியூஷன் கற்றுக்கொண்டிருக்கிறோம். பல பிறவிகளுக்காக தன்னை ஆத்மா என்று உணராமல் தேகம் என்று நினைத்திருந்தோம் என்பதை இப்போது புரிந்து கொண்டோம். இப்போது பாபா சொல்கிறார், अभी समझ गए हैं हम जन्म बाई जन्म अपने को देह अभिमान समझते हैं कि आत्मा। वह लौकिक बाप व ट्यूशन के लिए और जगह भेज देते हैं, ट्यूशन सदगति के लिए और जगह भेज देते हैं। बाप बूढ़ा हुआ तो फिर उनके वानप्रस्थ में जाने के लिए दिल होती है, परंतु वानप्रस्थ के अर्थ कोई जानते ही नहीं। वाणी से परे हम कैसे जा सकते हैं? बुद्धि में नहीं बैठता है, अभी तो हम पतित है. இப்போது பாபா புரி வைக்கிறார், லௌகிக்க தந்தை டியூஷனுக்காக வேறு இடத்திற்கு அனுப்புகிறார், சத்தியுகத்துடைய இன்னொரு இடத்திற்கு அனுப்புகிறார், அதாவது சத்கதிக்கான ஒரு இன்னொரு இடத்தை அனுப்புகிறார். தந்தைக்கு வயதாகிவிட்டால் வானப்பிரஸ்த நிலையில் போக வேண்டும் என்று மனம் விரும்புகிறது. ஆனால் வானப்பிரஸ்தம் என்பதன் பொருள் யாரும் அறியவில்லை. சப்தத்திலிருந்து விடுபட்டு நாம் எப்படி போக முடியும்? புத்தியில் ஏறுவதில்லை. இப்போது நாம் பத்திதர்களாக இருக்கிறோம். ஆத்மாக்களாக நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நாம் தூய்மையாக இருந்திருந்தோம். பாபா சொல்கிறார், अभी तो हम पतित हैं, जहाँ हम आत्मा ही आए हैं वहाँ तुम पावन थे. वहाँ आकर पाठ बजाते बजाते थे पतित बन पड़े हैं. अब फिर पावन कौन बनाएंगे? पुकारते भी हैं पतित पावन. गुरु को भी कोई पतित पावन कह नहीं सकते हैं. गुरु करते हैं फिर भी एक पूरा निश्चय है नहीं बैठता है. इसलिए जांच करते हैं कि ऐसा कोई गुरु मिले जो हमको अपने घर अवस्थावान प्रस्तावस्था में पहुंचा दें. उसके लिए बहुत युक्तियां रचते हैं. இப்போது நாம் பத்தியர்களாக இருக்கிறோம். ஆத்மாக்களாக நாம் எங்கிருந்து வந்தோமோ அங்கே நீங்கள் தூய்மையாக இருந்தீர்கள். இங்கே வந்து நடித்து பத்திதர்கள் ஆகிவிட்டீர்கள். இப்போது மீண்டும் தூய்மையாக யார் மாற்றுவார்கள்? பத்தித்த பாவனா என யார் அழைக்கிறார்கள்? குருவை யார் பத்தித்த பாவனர் என்று கூற மாட்டார்கள். குருவை பின்பற்றுகின்றனர். இருப்பினும் ஒருவரிடம் முழு நிச்சயம் ஏற்படுவதில்லை. ஆகையால் நம்மை தன்னுடைய வீடு மற்றும் வான்பிரஸ்த நிலையை அடைவதற்காக குரு யாராவது கிடைக்க மாட்டார்களா என தேடுகிறார்கள். அதற்காக மிகவும் யுக்திகள் படைக்கிறார்கள். எங்காவது யாருடைய மகிமையாவது கேட்டால் அங்கே செல்கிறார்கள். யார் இந்த மரத்தினுடைய நன்றாக இருப்பார்களோ, மரத்தினுடைய நாட்டாக இருப்பார்களோ அவர்களுக்கு அந்த ஞானம் அம்பு பாய்கிறது. तो गुरु बाप कहते हैं, ऐसा कोई गुरु मिले हैं जो आकर पावन बनाए हैं, घर अवस्थावान प्रस्तावस्था में पहुँचाएँ. उसके लिए बहुत युक्तियाँ रचते हैं. जहाँ सुना है पहला पालने के बहुत महिमा, वहाँ जाएंगे. जो इस झाड़ का सैपलिंग है उनका तुम्हारा ज्ञान का तीर लग जाता है. समझते ही है, क्लियर बात है. बरोबर तुम वानप्रस्थावस्था में जाते हो, कोई बड़ी बात नहीं. टीचर के लिए स्कूल में पढ़ना कोई बड़ी बात नहीं. भक्तों के लिए चाहिए क्या, ये भी किसी को पता नहीं. अभी तुम बच्चे हैं, इस ड्रामा के चक्कर को अच्छी तरह जान गए हो. तुम समझते हो
बरोबर बाप ने ही वर्षा दिया था, फिर वो दे रहे हैं, फिर अवस्था उसी अवस्था में आएंगे। सो तो भी तुम बच्चे समझते हो। இது தெளிவான விஷயம் என்று சொல்கிறார்கள். உண்மையில் நீங்கள் வானப்பிரஸ்தத்தில் செல்கிறீர்கள், எதுவும் இது பெரிய விஷயமில்லை. டீச்சருக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைப்பது என்பது பெரிய விஷயம் கிடையாது. பக்தர்கள் என்ன வேண்டும்? குழந்தைகளாகி நீங்கள் இந்த நாடக சக்கரத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். தந்தை தான் இதை கொடுத்து கொண்டிருக்கிறார். மீண்டும் அதே நிலையை பெறுவோம் என்பதெல்லாம் குழந்தைகளாக நீங்கள் புரிந்து கொண்டீர்கள். முதல் விஷயம், தூய்மையான மாற்றுவதற்காக தந்தையை நினைக்க வேண்டும். லௌகிக்க தந்தை அனைவருக்கும் நினைவிருக்கிறது, பரலோகிக்க தந்தை யாரும் நினைக்கவில்லை. बाबा सुलगिरार अभी तुम समझते हो बराबर बाप ने ही वर्षा दी है जो अब दे रहे हैं, फिर उनका अवस्था में आएंगे। सो तुम बच्चे समझते हो पहली मुख्य बात है पावन बनने के लिए बाप को याद करना। लौकिक बाप तो सबको याद है, पारलौकिक बाप को जानते ही नहीं। अभी तुम समझते हो अपने का आत्मा समझ बाप को याद करना सहज ही सहज है, डिफ़िकल्ट तो डिफ़िकल्ट है। பார்லோகிக் தந்தை யாரும் அறியவில்லை. இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்வது எளிதிலும் எளிதான விஷயம் கூட, அதே நேரத்தில் கடினத்திலும் கடினமான விஷயமாக இருக்கிறது. आत्मा इतनी छोटी सितार है, बाप भी सितारा हैं. यह संपूर्ण पवित्र आत्मा है, यह संपूर्ण अपवित्र है. संपूर्ण पवित्रता का संग तारे सो भी तुम एक ही संग में मिल सकते हैं. संग चाहिए जरूर, फिर कुसंग में मिल सकता है. 5 विकार रूपी रावण का, उनको कहा जाता है रावण संप्रदाय. तुम अभी बन रहे हो राम संप्रदाय. तुम राम संप्रदाय बन जाएंगे तो फिर रावण संप्रदाय में नहीं रहेंगे. ये बुद्धि में ज्ञान में है. राम कहेंगे भगवान को, भगवान ही आकर राम राज्य स्थापना करते हैं, अर्थात सूर्यवंशी राज्य स्थापना करते हैं. राम राज्य भी नहीं कहेंगे, परंतु समझने में सहज है कि राम राज्य है और रावण राज्य. ஆத்மா எவ்வளோ சிறிய நட்சத்திரமாக இருக்கிறது, தந்தையும் நட்சத்திரமாக இருக்கிறார். அவர் சம்பூர்ண பவித்திர ஆத்மாவாக இருக்கிறார். மேலும் இவர் பிரம்மா சம்பூர்ண அப்பவித்திரமானவர். சம்பூர்ண பவித்திர சங்கத்தின் நட்சத்திரங்கள் ஒவ்வொருடைய சங்கம் தான் கிடைக்கிறது. நிச்சயம் சங்கம் வேண்டும். பிறகு 5 விகாரம் என்ற ராவணின் கெட்ட சவகாசமும் கிடைக்கிறது. அவர்களை ராவண சம்பிரதாயம் என்று கூறுகிறார்கள். இப்போது நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறிவிட்டீர்கள். நீங்கள் ராம சம்பிரதாயத்தை சார்ந்தவர்களாக மாறிய பிறகு இந்த ராவண சம்பிரதாயம் இருக்காது. இந்த ஞானம் புத்தியில் இருக்கிறது. ராமர் என்று பகவானை கூறுகிறோம். பகவான் தான் ராமராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். அதாவது சூரிய வம்ச ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கிறார். ராமராஜ்யம் என்று இது கூற முடியாது. ஆனால் ராமராஜ்யம் ராவண ராஜ்யம் என்று கூறி புரிய வைக்கும்போது இது எளிதாக இருக்கிறது. உண்மையில் சூரிய வம்சத்தின் ராஜ்யம் வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்பது கூட पुस्तकम உங்களுக்கு இருக்கிறது. राम राज्य में कहेंगे परंतु समझते हैं कुछ भी नहीं. राम राज्य और रावण राज्य वास्तव में सूर्यवंशी राज्य तुम्हारा एक छोटा पुस्तक है. हीरा जैसा जीवन के लिए है. मनुष्य क्या जाने हैं सिवाय तुम्हारे. लिखना चाहिए हीरा जैसा दिखाई देवता की राज्य हैं. जीवन कैसे है. देवता अक्षर एक होना ही चाहिए. तुम फील करते हो कि हम हीरा जैसा जीवन यहाँ बन रहे हैं, सिवाय बाप के और कोई ना बना सके. किताब में है, अच्छा है उसमें ही अक्षर सिर्फ एक करो. तुम असुरी कौड़ी जैसा जन्म से दिखाई हीरा जैसा जन्म प्राप्त कर सकते हो बिगर कोड़ी खर्चा. बच्चा बाप के पास जन्म लेता है और वर्षे का हकदार बन जाते हैं. बच्चे को खर्चा लगता है क्या. गोद में आया और वर्षे का अधिकारी बना. खर्च तो बाप करते हैं ना कि बच्चा. अभी तुमने क्या खर्च किया है. बाप को बनने का कोई खर्चा लगता है क्या. नहीं. जैसा लौकिक बाप का बनने का खर्चा नहीं आता है, वैसा पारलौकिक बाप का भी बनने का कोई भी खर्चा नहीं लगता है. ராவண ராஜ்யம் ராம் ராஜ்யம் என்று வைக்கும்போது எளிதாக இருக்கிறது. உண்மையிலும் சூரிய வம்சத்தின் ராஜ்யம் வைரம் போன்ற வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்று சொல்லப்படுகிறது. வைரம் போன்ற தேவதைகளின் வாழ்க்கையை எப்படி உருவாக்கி கொள்வது என்பதை எழுத வேண்டும். தேவதை என்ற வார்த்தையை சேர்க்க வேண்டும். நாம் வைரம் போன்ற வார்த்தையை உருவாக்கி கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் உணர்கிறீர்கள். பாபாவை தவிர வேறு யாரும் மாற்ற முடியாது. புத்தகம் நன்றாக இருக்கிறது, அதில் இந்த ஒரு வார்த்தையை சேருங்கள். எந்த செலவும் இல்லாமல் நீங்கள் அசுர சோழி வாழ்க்கையிலிருந்து வைரம் போன்ற தேவதையினுடைய ஜென்மத்தை ஒரு வினாடியில் அடையலாம். குழந்தை தந்தையிடம் பிறந்தவுடனேயே ஆஸ்திக்கு உரிமையாளர் ஆகிவிடுகிறார்கள். குழந்தைக்கு செலவாகிறதா என்ன. மடியில் வந்தார்கள், சொத்துக்கு உரிமையாளர் ஆகிவிட்டார்கள். தந்தை தான் செலவு செய்கிறார், குழந்தை செய்வதில்லை. இப்போது நீங்கள் என்ன செலவு செய்தீர்கள். தந்தையினுடைய
சொத்தில் ஏதாவது செலவு இருக்கிறதா என்ன? லௌகிக்க தந்தையினுடையவராவதில் செலவு இல்லாதது போலவே பார்லோகிக்க தந்தையினுடைய சொத்திலும் இருப்பதிலும் கூட எந்த செலவும் இல்லை. இங்கே தந்தை வந்து படிக்க வைக்கிறார், படிக்க வைத்து உங்களை தேவதையாக மாற்றுகிறார். நீங்கள் ஒன்றும் சிறிய குழந்தை கிடையாது, பெரியவர்கள். தந்தையுடையவராக மாற்றியிருந்து தந்தை கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் உங்களுடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்ய வேண்டும், இதில் நிச்சயம் தூய்மையாக வேண்டும், செலவு ஒன்றுமே கிடையாது என்று பாபா கூறுகிறார். ये तो बाप ने बैठ पढ़ाते हैं, पढ़ाकर तुम के देवता बनाते हैं। तुम कोई छोटे बच्चे तो नहीं, बड़े हो। बाप का बनने के बाप राय देते हैं, तुमको अपनी राजधानी स्थापना करनी है, इसमें पवित्र जरूर बनना है, खर्चे तो कुछ भी नहीं। गंगा पर जाते हैं, तीर्थों पर स्नान करते हैं, खर्चे तो करेंगे। तुम कब बाप पर निश्चय हुआ है, खर्चा लगा क्या? तुम्हारा पास सेंटर पर आते हैं, तुम उनको कहते हो अब बेहद का बाप वर्षा लेते। बाप को याद करो, बाप है ना। बाप खुद कहते हैं मेरे वर्षा तुमको चाहिए तो पतित से पावन बनो, तुम पावन विश्व का मालिक बन सकेंगे, ये भी तुम जानते हो। वैकुंठ स्थापना वो करते हैं। समझदार बच्चे अच्छी रीति समझते हैं ये पढ़ाई है, खर्चा कितना होता है, ये खर्चा कुछ भी नहीं। आत्मा कहती है हम अविनाशी हैं, ये शरीर विनाश हो जाएंगे। இப்போது கங்கைக்கு சொல்கிறார்கள், தீர்த்த ஸ்தலங்களுக்கு நீராட செல்கிறார்கள் என்றால் செலவு செய்கிறார்கள். உங்களுக்கு பாபாவின் மீது நிச்சயம் ஏற்பட்டது. உங்களிடம் சென்டருக்கு வருகிறார்கள், நீங்கள் அவர்களுக்கு தந்தையை நினைவு செய்யுங்கள், எல்லையற்ற தந்தையிடமிருந்து ஆஸ்தி அடையுங்கள் என்று கூறுகிறீர்கள். என்னுடைய ஆஸ்தி உங்களுக்கு வேண்டும் என்றால் பத்தியத்திலிருந்து பாவனமாகுங்கள். பாவனமான உலகத்திற்கு எஜமான ஆகலான்னு தந்தை கூறுகிறார். தந்தை வைகுண்டத்தை ஸ்தாபனை செய்கிறார் என்பது கூட உங்களுக்கு தெரியும். புத்திசாலி குழந்தைகள் நன்கு புரிந்து கொள்கிறார்கள் அந்த படிப்பில் எவ்வளோ செலவு ஏற்படுகிறது. இங்கே எந்த செலவும் இல்லை. நாம் அழியாதவர்கள், இந்த சரீரம் அழிவுந்து போகும் என பாபா என்று ஆத்மா கூறுகிறது. இப்பொழுது இவ்வளோ பைசா சேர்த்து வைத்திருப்பதை என்ன செய்வார்கள்? கவலை இருக்கும் அல்லவா? பாபா சொல்கிறார், இப்போது ये अविनाशी, ये शरीर विनाश हो जाएंगे, बाल बच्चे आदि सब विनाश हो जाएंगे। अच्छा, फिर इनमें पैसा क्या इकट्ठे किया तो ये क्या करेंगे? कायल होगा, कोई साहूकार भी होंगे, समझो इनका कोई ही नहीं। ज्ञान मिलता है तो समझ लेते हैं ये हालत में पैसा क्या करेंगे। पढ़ाई तो सोर्स ऑफ इनकम। बाबा ने बताया था एक इब्राहिम लिंकन था, बहुत गरीब था, रात को जाकर पढ़ता था, पढ़कर इतना होशियार हो गया था जो प्रेसिडेंट बन गया। खर्चा लगता क्या? कुछ भी नहीं। बहुत हैं जो गरीब होते हैं, उनके गवर्नमेंट पैसा नहीं लेते हैं पढ़ने के लिए, ऐसा बहुत पढ़ते हैं तो वह भी बिगर ही प्रेसिडेंट बन जाते हैं, कितना बड़ा पद पा लेते हैं। ये गवर्नमेंट भी कुछ खर्चे नहीं लगती है, समझते हैं दुनिया के सब गरीब हैं। बल कितने भी साहूकार लखपति करोड़पति है, वे भी करोड़ कहेंगे गरीब हैं। इन सबको साहूकार बनाते हैं। बल धन कितना भी हो तुम जानते हो, बाकी थोड़ा दिन के लिए है, ये मिट्टी में सब मिल जाएंगे। நாம் அழியாதவர்கள், இந்த சரீரம் அழிந்து போகும் என்று ஆத்மா கூறுகிறது. குழந்தை குட்டி அனைவரும் அழிந்து விடுவார்கள். பிறகு இவ்வளவு பைசா சேர்த்து வைப்பதால் என்ன செய்வார்கள்? கவலை இருக்கும் அல்லவா? சிலர் பணக்காரர்களாக இருப்பார்கள், அவர்களுக்கு இல்லை என்பதே இல்லை. ஞானம் கிடைக்கிறது என்றால் இந்த நிலையில் பணத்தை என்ன செய்வார்கள்? படிப்பு தான் வருமானத்திற்கு ஆதாரம். அப்ரஹாம் லிங்கன் இருந்தார், மிகவும் ஏழையாக இருந்தார். இரவெல்லாம் கண் விழித்து படித்தார், படித்து பிரசிடென்ட் ஆகிவிட்டார். எதுவும் அதாவது நிறைய பேர் ஏழையாக இருக்கிறார்கள், அவரிடம் அரசாங்கம் படிப்பதற்கு பணம் வாங்குவதில்லை. இது போன்ற நிறைய பேர் படிக்கிறார்கள், கட்டணம் எதுவும் இல்லாமல் பிரசிடென்ட் ஆகிவிடுகிறார்கள். எவ்வளோ பெரிய பதவி அடைந்து விடுகிறார். இந்த அரசாங்கம் கூட எந்த கட்டணம் வாங்குவதில்லை. உலகத்தில் அனைவரும் ஏழைகள் இருக்கிறார்கள் என்று புரிந்திருக்கிறது. எவ்வளவுதான் பெரிய பணக்காரர்களோ லட்சாதிபதியோ கோட்டீஸ்வரர்களோ இருக்கிறார்கள், அவர்களும் ஏழைகள் என்று கூறுகிறார்கள். நாம் அவர்களை பணக்காரர்களாக மாற்றுகிறோம். எவ்வளவுதான் செலவும் இருந்தாலும் இன்னும் சில நாட்களுக்கு தான் இருக்கும் என்று உங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் மண்ணோடு கலந்துவிடும். ஏழைகள் தானே. அனைத்து பதவியும் படிப்பின் அடிப்படையில் தான் இருக்கிறது. தந்தை குழந்தைகளிடம் படிப்பிற்காக என்ன வாங்குவார்? தந்தை உலகத்திற்கு எஜமானாக இருக்கிறார். நாம் எதிர்காலத்தில் இவ்வாறு மாறுவோம் என குழந்தைகளுக்கு தெரியும். நான் இதை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். तुम साहूकार बनते हो, बल धन कितना भी हो तुम जानते हो, बाकी थोड़ी दिन के लिए है, ये सब मट्टी में मिल जाएंगे। बाप तो विश्व का मालिक हैं, बच्चे जानते हैं हम भविष्य के लिए ये बनेंगे। मैं आत्मा हूँ, ये स्थापना करेंगे। बैज में भी साहूकार बनती हैं। शिव बाबा कहते हैं हमारी जो आत्मा है उनका सारा पाठ नूंदा हुआ, जो विकारी पतित बने हैं उनका बाप आकर पावन बनाते हैं।
ये तो जानते हैं 5000 वर्ष पहले की बात है। बाप ने विश्व की भाषाएं ली थी। मुख्य बात बाप कहते हैं मामेकम याद करो। सम्मुख कहते हैं रत मिल गए है तो बाप का भी हो गया। रत तो जरूर ये फिक्स हो जाते हैं, वह बना बनाया ड्रामा है, चेंज नहीं हो सकता है। இப்போது பாபா கூறுகிறார், நான் இதை ஸ்தாபனை செய்வதற்காக வந்திருக்கிறேன். நம்முடைய ஆத்மாவில் அனைத்து நடிப்பும் நிச்சயமாக இருக்கிறது, நிச்சயப்பட்டிருக்கிறது என சிவபாபா கூறுகிறார். யார் விகாரி பத்தியத்தமாகி இருக்கிறார்களோ அவர்களை தந்தை பாவனமாக்குகிறார். 5000 ஆண்டுகளுக்கு முன்பு தந்தையிடம் விஸ்வ ராஜ்ய பதவி அடைந்தீர்கள் என நீங்கள் அறிந்துள்ளீர்கள். முக்கியமான விஷயம் என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். எதிரில் கூறுகிறார், ரதம் கிடைத்து விட்டதால் தந்தையும் வந்துவிட்டார். ரதம் என்று ஒரு நிச்சயிக்கப்பட்டிருக்கும் அல்லவா? இது ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட நாடகம், எதுவும் மாறாது. இந்த வியாபாரி எவ்வளவு பிரஜாபிதா பிரம்மா ஆனார் என்று கூறுவார்கள். இவர் வியாபாரியாக இருந்தார் என நினைக்கிறார்கள். வைரத்தில் 3 இருக்கிறது, மற்றொன்று உண்மை. இதில் உண்மையான வைரத்தை அவர் கொடுத்திருக்கிறார். பிறகு அது எதற்கு பயன்படும்? இது ஞான ரத்னமாகும். இதற்கு முன்பு அந்த வைரங்களுக்கு எந்த விலையும் கிடையாது. இந்த ரத்னம் கிடைத்ததும் அந்த வைரத்தின் தொழில் எதற்கும் பயனில்லை என்று புரிந்து கொண்டு விட்டார். அதனால் பாபா சொல்கிறார், ये जवाहरी प्रजापिता बनेंगे और उनके सामने ही यह जवाहरात की कोई कीमत नहीं। जब यह रत्न मिले तो समझिए जवाहरात का धंधा कहीं काम का नहीं। यह अविनाशी ज्ञान रत्न एक लाखों रुपया की है। कितने तुमने रत्न मिलते हैं ये जानते हो? बाप ये रत्न देते हैं झोली भरने के लिए, तुम मुफ्त में मिलते हैं, खर्चा कुछ भी नहीं। वहाँ तो दीवारों छतों पे भी हीरे जवाहरात के लगे रहते हैं। इनकी वैल्यू तो क्या होगी? वैल्यू याद में होती है, वैल्यू बाद में होती है। वहाँ तो हीरा जवाहरात की तुम्हारे लिए कुछ भी नहीं। ये तो बच्चे को नीचे ही होना चाहिए. இப்போது பாபா கூறுகிறார், பாபா பையை நிரப்பிக் கொள்வதற்காக இந்த ரத்தனங்களை கொடுத்திருக்கிறார் என அறிவீர்கள். இது இலவசமாக கிடைக்கிறது, செலவு எதுவும் இல்லை. அங்கேயோ சுவர்கள் கூரையிலும் கூட வைர வைடூரியங்கள் பதிக்கப்படுகிறது. அதற்கு என்ன மதிப்பு இருக்கும்? பிற்காலத்தில் தான் மதிப்பு ஏற்படுகிறது. அங்கே வைர வடிவங்கள் கூட உங்களை பொறுத்தவரை பெரிது ஒன்றும் இல்லை. குழந்தைகளுக்கு நிச்சயம் இருக்க வேண்டும். बाप ने समझाया है ये रूप भी है, बसंत भी है, बाबा का छोटा सा रूप भी है. उनका ज्ञान सागर कहाँ जाता है? यह ज्ञान रत्न है जिसका तुम बहुत धनवान बनेंगे. बाकी कोई अमृत व पानी आदि का बरसात नहीं है. पढ़ाई में पानी की बात नहीं होती है. पावन बनने के खर्चा भी ये बात ही नहीं. तुमको विवेक मिला है, समझते हैं पतित पावन तो एक ही बात है. तुम अपने योग बल से पावन बन रहे हो, जानते हो. पावन दुनिया का चले जाएंगी. अब राइट क्या है, रॉन्ग क्या है, इन सब बातों की बुद्धि चलनी चाहिए. ड्रामा में ही भक्ति का पार्ट होनी है. बाप कहते हैं अब तुम पावन दुनिया में चलना है. இவர் ரூபமாக இருக்கிறார், ஞானத்தில் நிறைந்தவராக இருக்கிறார், நடைமுறையில் தாரணையில் வெளிப்பாடு பசந்தமாக இருக்கிறார். தந்தையுடையது சிறிய ரூபம், அவரை ஞானக்கடல் என்கிறார்கள். அவரிடமிருந்து ஞான ரத்னங்களால் நீங்கள் மிகவும் செல்வந்தராக ஆகிறீர்கள். மற்றபடி எந்த ஒரு அமிர்தம் அல்லது தண்ணீருடைய மழை பொழிவதில்லை. படிப்பில் தண்ணீருடைய விஷயம் இருப்பதில்லை. தூய்மையாதில் செலவு எதுவும் கிடையாது. இப்போது உங்களுக்கு விவேகம் கிடைத்திருக்கிறது. பத்தித்த பவனர் ஒருவர் தான் என புரிந்து கொள்கிறீர்கள். இப்போது உங்களுடைய யோக பலத்தால் தூய்மையாகி கொண்டிருக்கிறீர்கள். தூய்மையான உலகத்திற்கு செல்லலாம் என அறிந்திருக்கிறீர்கள். இப்போது இது சரியா அல்லது தவறா என்ற விவேகம் இருக்கிறது. இந்த அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருக்க வேண்டும். நாடகத்தில் இந்த பதிவினுடைய பக்தியினுடைய பாட்டு கூட நடக்க வேண்டும். இப்போது நீங்கள் தூய்மையான உலகத்திற்கு செல்ல வேண்டும். யார் தூய்மையாகிறார்களோ அவர்களே செல்வார்கள். யார் இந்த இடத்தின் நாற்றாக இருப்பார்களோ அவர்கள் வருவார்கள். மற்றவர்கள் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அவர்கள் புதைக்குழியில் மாட்டிக்கொண்டிருப்பார்கள். பிறகு கடைசியில் கேட்கும்போது, ஓ பிரபு உன்னுடைய லீலையே என்று பழைய உலகத்தை எப்படி புதிதாக மாற்றுகிறீர்கள் என கூறுவார்கள். तो अब तुम पावन दुनिया में चलना है. तो पावन बनेंगे वही जाएंगे. और ओ प्रभु आप पुराना दुनिया का नहीं कैसे बनाते हैं? तुम्हारा यह ज्ञान अकबरों में बहुत पड़ेगा. शिव बाबा प्रजापिता द्वारा पढ़ाकर स्वर्ग का मालिक या लक्ष्मी नारायण बनाते हैं. कैसा? याद की यात्रा से. याद करते करते तुम्हारी कट उतरती जाएगी. तुम कड़े सबको ही रास्ता बता सकते हो कि बाप कहते हैं मामेकम याद करो, अपने को आत्मा समझो. घड़ी ये याद दिलाकर फिर देखो उनका चेहरा कुछ बदलेगा.
नयन पानी से गिरते हो तुम समझते हो ये कुछ भी बैठता नहीं। पहले पहले एक बात की समझानी है, 5000 वर्ष पहले भी तुम बाप ने कहा हम एकम याद करो। शिव बाबा आता था तब शिव जयंती मनाते थे। இப்போது கடைசியில் கேட்கும்போது ஓ பிரபு உன்னுடைய லீலையை உன்னுடைய பழைய உலகத்தை எப்படி புதிதாக மாற்றுகிறீர்கள் என்று கூறுவார்கள். உங்களுடைய இந்த ஞானம் செய்திசால்கள் வரும். மேலும் சிவபாபா பிரஜாபிதா பிரம்மா மூலமாக படிக்க வைக்கும் சொர்க்கத்திற்கு எஜமானன் ஆக்குகிறார் என எழுதுங்கள். நினைவு யாத்திரையினால் நினைவு செய்ய உங்களுடைய துரு நீங்கும். நீங்கள் எழுந்து நின்று இந்த வழியை அனைவருக்கும் காண்பிக்கலாம். அதாவது என்னை மட்டும் தன்னை ஆத்மா என்று உணருங்கள் என பாபா கூறுகிறார். அடிக்கடி இந்த நினைவை ஏற்படுத்தி அவருடைய முகம் ஏதாவது மாறுகிறது என்று பாருங்கள். கண்களில் நீர் வழிகிறதா, அப்போதுதான் ஏதாவது புத்தியில் பதிந்திருக்கும் என்று புரிந்து கொள்ளுங்கள். முதலில் இந்த விஷயத்தில் தான் புரிய வைக்க வேண்டும். 5000 வருடங்களுக்கு முன்பு கூட என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறியிருந்தார். சிவத்தந்தை வந்ததால் தான் சிவ ஜெயந்தி கொண்டாடுகிறோம். பாரதத்தை சொர்க்கமாக்க வேண்டுமென்றால் என்னை மட்டும் நினைவு செய்யுங்கள், நீங்கள் பாவனமாகி விடுவீர்கள் என்பதையே புரிய வைக்கிறார். சிறிய குழந்தைகள் கூட இதை புரிய வைக்கலாம். எல்லையற்ற தந்தை சிவபாபா என்று புரிய வைக்கிறார். பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்பா என்ற மற்றும் ஆஸ்தி. பாபா சொல்கிறார், भारत में स्वर्ग बनाने के लिए ये समझाया गया था माम एकम याद करो। छोटी छोटी बच्चियाँ, बाबा अक्षर ही ठीक मीठा है। बाबा और वर्षा इतना नीचे में बहुत बच्चों को रहना है। ये है मनुष्य से देवता बनने के विश्वविद्यालय। देवता होते हैं कोई पावन। अब बाप कहते हैं अपने को आत्मा समझिए, मुझे बाप को याद करो। मन मना बाबा। अक्षर सुने हैं ना सुने हो तो बाप सुनाते हैं। बाप कहते हैं पतित पावन हूँ, मुझे याद करो तो तुम्हारी काद निकल जाएगी और सतो प्रधान बन जाएंगे। मेहनत ही यही है, ज्ञान के लिए तो ये सब कह देते हैं, परंतु बहुत अच्छे हैं, फर्स्ट क्लास ज्ञान हैं, परंतु प्राचीन योग की बात कोई जानते ही नहीं। पावन होने के लिए बात तुम सुनाते हो तो भी समझते ही नहीं। बाप कहते हैं तुम सब पतित तमो प्रधान बन गए हो, अब अपने को आत्मा समझ मुझे याद करो। பாபா என்ற வார்த்தை மிகவும் இனிமையாக இருக்கிறது. அப்பா மற்றும் ஆஸ்தி. இவ்வளோ நிச்சயத்தோடு குழந்தைகள் இருக்க வேண்டும். இதுவே மனிதர்கள் தேவதையாவதற்கான வித்யாலயமாகும். தேவதைகள் புனிதமானவர்களாக இருக்கிறார்கள். இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து நினைவு செய்யுங்கள். மனமனாபாவா. இந்த வார்த்தையை கேட்டிருப்பீர்கள். கேட்கவில்லை என்றாலும் பாபா சொல்கிறார், நான் தான் பதித்த பாவனை, என்னை நினைவு செய்தால் உங்களுடைய துரு நீங்கிவிடும், சதோ பிரதானமாகி விடுவீர்கள். இதில் தான் உழைப்பு இருக்கிறது. ஞானத்தை பொறுத்தவரை அனைவருக்கும் மிக நன்றாக இருக்கிறது. முதல் தரமான ஞானம் என்று கூறுகிறார். ஆனால் பழமையான ராஜயோகம் விஷயத்தை பற்றி யாரும் அறிந்திருக்கவில்லை. தூய்மையாகும் விஷயத்தை நீங்கள் சொன்னால் புரிந்து கொள்வதில்லை. நீங்கள் அனைவரும் பதித்தமாக தமோ பிரதானமாகி விட்டீர்கள் என பாபா கூறுகிறார். இப்போது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து என்னை நினைவு செய்யுங்கள். உண்மையில் ஆத்மாக்களாக நீங்கள் என்னிடம் இருந்தீர்கள் அல்லவா என்று பாபா கூறுகிறார். अब अपने को आत्मा समझ मुझे याद करो, असल तुम आत्मा हो मेरे साथी, मुझे तुम बुलाते तो हो गॉड फादर आओ, अब मैं आया हूँ, तुम मेरी मत पर चलो। ये है पतित पावन से पावन बनाने की मत। तुम सर्वशक्तिवान हैवर पावन। अब तुम मुझे याद करो, अपने को उस प्राचीन राजयोग कहाँ जाता है, इनको ही प्राचीन राजयोग कहाँ जाता है। तुम धंधे हाथ भी बल करो, बल बच्चे हाथ भी संभालो, सिर्फ बुद्धि योग में सबको हटाकर मेरे साथ लगाओ। ये है सबसे मुख्य बात। ये ना समझने के कारण गोया है कि ये समझा। ज्ञान के लिए है तो कहते हैं बहुत अच्छा है, ज्ञान देते हैं, पवित्रता भी अच्छा है, परंतु हम पवित्र कैसे बनेंगे, हमेशा के लिए ये बात समझते नहीं। देवताएं हमेशा पवित्र थे, वे कैसे बने हैं ये बात पहले समझानी है। बाप कहते हैं मुझे याद करो, याद से ही ये पाप मिट जाएंगे और तुम देवता बन जाएंगे। சதா தூய்மையானவர். இப்போது நீங்கள் என்னை நினைவு செய்யுங்கள். இதற்கு தான் பழமையான ராஜ்யம் என்று பெயர். நீங்கள் தொழில் வேலை போன்றவற்றில் ஈடுபடுங்கள், குழந்தைகள் கூட பார்த்து கொள்ளுங்கள், ஆனால் புத்தியோகத்தை மட்டும் அனைத்திலிருந்து விலக்கி என்னுடன் இணையுங்கள். இதுதான் அனைத்திலும் மிக முக்கியமான விஷயம். இதை புரிந்து கொள்ளவில்லை என்றால் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஞானத்தை பொறுத்தவரை மிகவும் நன்றாக ஞானம் கொடுக்கிறீர்கள், தூய்மையாகவும் இருக்கிறது. ஆனால் நாம் எவ்வளவு தூய்மையாவது என கூறுகிறார்கள். எப்போதுமே இந்த விஷயத்தை புரிந்து கொள்வதில்லை. தேவதைகள் எப்போதும் தூய்மையாக இருந்தார்கள். அவர்கள் எப்படி மாறினார்கள்? இந்த விஷயத்தின் முதலில் நீங்கள் புரிய வைக்க வேண்டும். என்னை நினைவு செய்யுங்கள் என்று பாபா கூறுகிறார். நினைவினால் தான் பாவங்கள் அழியும், நீங்கள் தேவதையாக மாறலாம்.
अच्छा, धारणा के लिए मुख्य सार, स्वयं को गरीब से साहूकार बनने के लिए बाप से अविनाशी ज्ञान रत्न लेना है। ये एक एक रत्न लाखों रुपया की है, इनकी वैल्यू जानकर पढ़ाई पढ़नी है। ये पढ़ाई से ही सोर्स ऑफ इनकम होती है, इसी से उच्च पद पाना है। தன்னை ஏழையிலிருந்து செல்வந்தராக மாற்றிக்கொள்வதற்காக தந்தையிடமிருந்து அழியாத ஞான ரத்னங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த ஒவ்வொரு ரத்னமும் லட்சக்கணக்கான ரூபாய் கொண்டதாகும். இதனுடைய மதிப்பை புரிந்து கொண்டு படிக்க வேண்டும். இந்த படிப்பு தான் வருமானத்திற்கான ஆதாரம். எனவே உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ரெண்டாவது பாயிண்ட், राम संप्रदाय में आने के लिए संपूर्ण पवित्र जो एक बाप है उसका ही संग में रहना है। कुसंग से ज़्यादा सदा दूर रहना है। सबसे बुद्धियों को हटाकर एक बाप से लगाना है. ராம சம்பிரதாயத்தில் வருவதற்காக சம்பூர்ண பவித்திரமான முழுமையான தூய்மையாக்கக்கூட ஒரு தந்தையின் சங்கத்தில் இருக்க வேண்டும். கெட்ட சங்கத்திலிருந்து சதா விலகி இருக்க வேண்டும். எல்லாவற்றிலிருந்தும் புத்தியோகத்தை விலக்கி ஒரு தந்தையுடன் இணைக்க வேண்டும். वरदान, शक्तिशाली याद द्वारा सेकंड में पद्मों की कमाई जमा करने वाली पद्मा पदम भाग्यशाली भव. शक्तिशाली याद द्वारा सेकंड में पद्मों की कमाई जमा करने वाली पद्मा पदम भाग्यशाली आत्मा भव. சக்திசாலியான நினைவின் மூலமாக நொடியில் பல மடங்கு வருமானத்தை சேமிப்பு செய்யக்கூடிய பல மடங்கு பாக்கியசாலி ஆவீர்களாக. இந்த वरदानத்தின் विस्तारத்தை பாருங்கள். आपकी याद इतनी शक्तिशाली हो जो एक सेकंड में याद से पद्मों की कमाई जमा हो जाएगी. जिनके हरकत में पद्मों का कारण कितना पद्मा जमा हो सकेगा, इसलिए कहा जाता है पद्मा पदम भाग्यशाली. जब किसी भी अच्छी कमाई होती है तो उनके चेहरे की झलक फलक और हो जाती है. तो आपकी शक्ल से भी पद्मों की कमाई का नशा दिखाई दे. ऐसा रूहानी नशा, रूहानी खुशी हो जाए तो अनुभव करे कि ये न्यारा लोग हैं. தங்களுடைய நினைவு மிகவும் சக்திசாலியாக இருக்கும்போது ஒரு நொடி நினைவின் மூலம் பல மடங்கு வருமானம் சேமிப்பாகும். யாருடைய ஒவ்வொரு அடியிலும் பல மடங்கு ஏற்படும் போது எவ்வளவு பல மடங்கு சேமிப்பாகும். இவர்களுக்கு தான் பல மடங்கு பாதிக்கசாலிகள் என கூறப்படுகிறது. யாராவது நன்றாக வருமானத்தை சம்பாதிக்கும் போது அவர்களின் முகத்தின் தோற்றம் ஜொலிப்பு அதாவது வித்தியாசமாக இருக்கும். எனவே தங்களின் முகத்தில் பல மடங்கு வருமானத்தின் போதை காட்ட வேண்டும். அந்த மாதிரியான ஆன்மீக மகிழ்ச்சி இருக்க வேண்டும். இவர்கள் அனைத்திலும் விடுபட்டவர்களாக இருக்கிறார்கள் என்ற அனுபவம் அனைவருக்கும் ஏற்பட வேண்டும். ஸ்லோகன், ड्रामे में सब कुछ होना है, इसी सद्गति से பேஃபிகர் பாஷா பனும். நாடகத்தில் அனைத்தும் நன்மைக்காகவே உள்ளது. இந்த நினைவின் மூலம் கவலையற்ற ராஜாவாக மாறுங்கள். अच्छा, मीठे मीठे सिखलते बच्चों प्रति माता पिता बाप दादा का याद प्यार और गुड मॉर्निंग. रूहानी बाप की रूहानी बच्चों को नमस्ते. हम रूहानी बच्चों की रूहानी बाप दादा दोनों को याद प्यार, गुड मॉर्निंग, नमस्ते, ओम शांति.